மகனே, மகளே, உன் முகத்தில் ஒரு பெரிய வாட்டம் இருப்பதை நான் பார்க்கிறேன். உன் தோள்கள் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாரத்தால் தொங்கிப் போயிருப்பதை நான் உணர்கிறேன். உன் சிரிப்பு மறைந்துவிட்டது. உன் பேச்சு குறைந்துவிட்டது. எப்போதும் எதையோ பறிகொடுத்தது போல நீ அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய். யாரிடமும் எதுவும் சொல்ல முடியவில்லை. சொன்னாலும் யாருக்கும் புரியப் போவது இல்லை என்று நினைத்து உனக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிறாய். இதை நீ இப்போது கேட்பது தற்செயல் அல்ல. உன் மனதில் இருக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே நான் வந்திருக்கிறேன். உன் பாரத்தை என் தோளில் வாங்கிக் கொள்ளவே நான் வந்திருக்கிறேன். கலங்காதே. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது மலையைப் போல பெரிதாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு சொல்லும் ஒரே வார்த்தை, நான் பார்த்துக் கொள்கிறேன். அமைதியாக இரு. கண்களை மூடு. உன் மூளையில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த எண்ணங்களை நிறுத்து. அடுத்த 1 மணி நேரம் உன் பாரங்கள் கைமாறப் போகும் நேரம். நான் பேசுவது உன்னோடுதான். உனக்கு என்ன பிரச்சனை? என்னிடம் சொல். நான் கேட்பதற்காகவே அருகில் வந்திருக்கிறேன். உன் பிரச்சனை பணமா? கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கிறதா? நாளைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறாயா? கவலைப்படாதே. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. உன் தேவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என்னால் அதை சந்திக்க முடியும். உன் வெறுமையான பாத்திரங்களை நான் நிரப்புவேன். நீ எதிர்பார்க்காத வழியில் உனக்கான உதவி வரும். பணத்தை பார்த்து பயப்படாதே. நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பிரச்சனை உடல் நலமா? தீராத வியாதி உன்னை வாட்டுகிறதா? மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களா? பயப்படாதே. நான் மகா மருத்துவர். சகல வியாதிகளையும் குணமாக்குகிறவர். உன் சரீரத்தை நான் உண்டாக்கினேன். அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒரு நொடியில் உன் நோயை நான் மாற்றுவேன். எலும்புகள் பலப்படும், நரம்புகள் பலப்படும். நீ படுக்கையை விட்டு எழுவாய். உன் ஆரோக்கியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பிரச்சனை குடும்பமா? வீட்டில் நிம்மதி இல்லையா? கணவன் மனைவிக்குள் சண்டையா? பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கவில்லையா? கலங்காதே. உன் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன். கல்லான இருதயங்களை சதையாக மாற்றுவேன். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். கசப்புகள் இனிப்பாக மாறும். சமாதானம் உன் வீட்டில் தங்கும். உன் குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பிரச்சனை எதிர்காலமா? வேலையில்லை என்று பயப்படுகிறாயா? வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று நடுங்குகிறாயா? திடன் கொள். உனக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உனக்கு ஒரு முடிவு உண்டு. வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று பார்க்காதே. நான் திறக்கிற வாசல் பெரிது. உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பிரச்சனை தனிமையா? எல்லோரும் கைவிட்டு விட்டார்களா? யாரும் அன்பு காட்டவில்லையா? அழாதே என் கண்மணியே. உலகமே உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். தாயின் அன்பை விட என் அன்பு பெரியது. நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன். உன் கண்ணீரை துடைக்கிறேன். உன் தனிமையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ ஏன் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? நீ ஏன் பாரத்தை சுமக்கிறாய்? உன்னால் சுமக்க முடியாது என்றுதானே நான் சிலுவையை சுமந்தேன். இனி நீ சுமக்க வேண்டாம். உன் பிரச்சனையை ஒரு மூட்டையாக கட்டி என் காலடியில் வைத்துவிடு. அதை நான் தூக்கிக் கொள்கிறேன். நீ வெறும் கையோடு போ. நீ சுதந்திரமாக போ. பறவையைப் போல பறந்து போ. நீ போராடியது போதும். நீ யோசித்தது போதும். உன் புத்தியால் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் என் வல்லமையால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். செங்கடல் வழிவிட்டது. எரிகோ கோட்டை இடிந்தது. சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. உன் பிரச்சனையும் அப்படித்தான். என் வார்த்தைக்கு முன்னால் அது பனியைப் போல உருகிப் போகும். உனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்களா? சதி செய்கிறார்களா? அவர்களை நினைத்து பயப்படாதே. நான் உனக்கு கேடயமாக இருக்கிறேன். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உன்னை தொட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. உன் எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செய்த தவறுகளை நினைத்து வருந்துகிறாயா? குற்ற உணர்வு உன்னை கொள்கிறதா? வேண்டாம் மகனே. நீ மன்னிப்பு கேட்டபோதே நான் மன்னித்து விட்டேன். உன் பாவங்களை நினைவு கூற மாட்டேன்.
நீ சுத்தமானவன். உன் கடந்த காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்று இரவு நீ தூங்கப் போகும்போது உன் பிரச்சனையை தலையணைக்கு அடியில் வைக்காதே. என்னிடம் கொடுத்துவிடு. இயேசுவே, இது உமக்குரியது, நீரே பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லிவிடு. நிம்மதியாக தூங்கு. நான் விழித்திருந்து வேலை செய்வேன். விடியும்போது ஒரு அற்புதம் உனக்காக காத்திருக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. என் நேரம் வரும் வரை காத்திரு. நான் தாமதிப்பது போல தெரியும், ஆனால் நான் தாமதிப்பதில்லை. சரியான நேரத்தில் சரியானதை செய்வேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. சும்மா இரு. நான் தேவன் என்பதை அறிந்து கொள். உன் வாழ்க்கை படகு தள்ளாடுகிறதா? மூழ்கிவிடுமோ என்று பயப்படுகிறாயா? பயப்படாதே. அந்த படகில் நான் இருக்கிறேன். புயலை அதட்டுவேன். கடலை அமைதிப்படுத்துவேன். உன்னை அக்கறைக்கு கொண்டு போவேன். உன் பயணத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுகிறாயா? அவர்கள் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று தவிக்கிறாயா? அவர்கள் என் பிள்ளைகள். நான் அவர்களை கைவிட மாட்டேன். வழி தப்பி போனாலும் மீண்டும் கூட்டி வருவேன். அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். உன் சந்ததியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதை குறித்தும் விசாரிக்க வேண்டாம். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். உன் பாரம் என்னுடையது. உன் யுத்தம் என்னுடையது. உன் கண்ணீர் என்னுடையது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நன்றி சொல்வது மட்டும்தான். இயேசுவே, நீர் பார்த்துக் கொள்வீர் என்று விசுவாசத்தோடு சொல். பார், இப்போது உன் மனம் லேசாகிறது. அந்த பெரிய பாரம் இறங்கிவிட்டது. நீ இப்போது தனியாக இல்லை. சர்வ வல்லவர் உனக்கு துணையாக இருக்கிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. சிறி மகளே, சிறி மகனே, உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள ஒரு பெரிய தேவன் இருக்கிறேன். நீ அனாதை இல்லை. நீ ராஜாவின் பிள்ளை. ராஜாவின் பிள்ளை கவலைப்படலாமா? கூடாது. இன்று முதல் உன் வாழ்க்கை மாறுகிறது. பிரச்சனைகள் உன்னை கண்டு ஓடும். சமாதானம் உன்னை தேடி வரும். சந்தோஷம் உன் வீட்டில் தங்கும். நான் உன்னை ஆசிர்வதிப்பேன். உன்னை பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தைகள் உன் பாரத்தை இறக்கி வைத்திருந்தால், உனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருந்தால், கமெண்ட் பகுதியில் இயேசுவே, நீரே பார்த்து கொள்ளும் என்று ஒப்படைத்துவிடு. அல்லது நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல். உன் விசுவாசம் உன் வாழ்க்கையை மாற்றும். சமாதானத்தோடு இரு. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆமென்.